ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்ப்பு வெற்றிகரமாக நிறைவு பெற்றது. போலி மருந்து விவகாரத்தில் அரசியல் புள்ளிகளுக்கு தொடர்பு, முன்னாள் முதலமைச்சர் அறிக்கை. கிடப்பில் உள்ள உப்பனாறு வாய்க்கால் மேம்பால பணி உடனடியாக துவங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. அரசு தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நீடிப்பு, அரசு செயலாளர் தகவல். இனி விரிவான செய்திகள். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபாட்களின் முதல்நிலை சரிபார்ப்பு வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் 2026ற்காக பயன்படுத்தப்படவுள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்காளர் சரிபார்க்கக்கூடிய காகித தணிகை தடம் அலகுகளின் முதல் நிலை சரிபார்ப்பு வெற்றிகரமாக நிறைவடைந்தது. இந்த சரிபார்ப்பு செயல்முறையின் பொழுது மொத்தம் 2844 வாக்குச்சாவடி அலகுகள், 1558 கட்டுப்பாட்டு அலகுகள் மற்றும் 1766 விவிபாட் அலகுகள் முழுமையாக சோதனை செய்யப்பட்டு அனைத்தும் சரி என அறிவிக்கப்பட்டு வரவிருக்கும் புதுச்சேரி சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் 2026ற்கு பயன்படுத்த தயாராக உள்ளதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் சரிபார்ப்பு செயல்முறையின் பொழுது 61 வாக்குச்சாவடி அலகுகள், 179 கட்டுப்பாட்டு அலகுகள் மற்றும் 258 விவிபாட் அலகுகள் சரியில்லை என கண்டறியப்பட்டுள்ளன. இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி இச்சரியில்லாத இயந்திரங்கள் உற்பத்தியாளர் நிறுவனமான பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்திற்கு திருப்பி அனுப்பப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கு தேவையான செயல்பாடுகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளன. இந்த முழு FLC செயல்முறை இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் முழுமையான வெளிப்படைத்தன்மையுடன் டிசம்பர் 17ஆம் தேதி நடத்தப்பட்டது. முதல்நிலை சரிபார்ப்பு நிறைவடைந்ததை அடுத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபாட் அலகுகள் அனைத்தும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் முத்திரையிடப்பட்டு தேர்தல் துறையின் களஞ்சியத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இக்களஞ்சியம் ஒரு பிரிவு ஆயுதம் தாங்கிய காவல் படையினரால் 24 மணி நேரம் அடிப்படையில் கடுமையான பாதுகாப்புடன் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. இந்த நடவடிக்கை வரவிருக்கும் புதுச்சேரி சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் 2026ஐ சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்துவதற்காக மாவட்ட தேர்தல் அலுவலகம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். போலி மருந்து விவகாரத்தில் அரசியல் புள்ளிகளுக்கு தொடர்புள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் புதுச்சேரியில் ராஜா என்கின்ற வள்ளியப்பன் போலி மருந்து தயாரித்து சுமார் 10,000 கோடி அளவிற்கு கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம், டில்லி, மகாராஷ்டிரா உள்ளிட்ட 18 மாநிலங்களுக்கு விற்றுள்ளார் எனவும் இதனை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் தொடர் போராட்டம் நடத்தி வருவதாகவும் மேலும் இந்த போலி மருந்து விவகாரத்தில் பல மாநிலங்கள் சம்பந்தப்பட்டுள்ளதால் CBI விசாரணை கோரி ஆளுநரை சந்தித்து மனு அளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இதுகுறித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து குடோன்களில் பறிமுதல் செய்த போலி மருந்துகளும் ராஜா வீட்டில் பறிமுதல் செய்த ஆவணங்களை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இதில் பல முக்கிய அரசியல் புள்ளிகள் சம்பந்தப்பட்டுள்ளதாகவும் அதனால்தான் இப்பிரச்சனையை டில்லி அளவிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக டில்லியில் புதுச்சேரி சார்பில் போராட்டம் நடத்தியதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இவ்வழக்கை CBI விசாரணைக்கு மாற்றும் வரை ஓய மாட்டோம் எனவும் மக்களின் உயிரோடு விளையாடக்கூடிய வேலை இது என்றும் இதற்கு பிரதமர் மோடி பதில் கூற வேண்டும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதமர் மோடி தாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம் எனவும் தங்கள் ஆட்சியில் ஊழல் நடக்காது என்றும் கூறினார். ஆனால் அவர்கள் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் புதுச்சேரியில் பெரிய இமாலய ஊழல் போலி மருந்து கம்பெனி மூலம் நடைபெறுகிறது என்றும் இதற்கு பிரதமர் மோடி தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தவறினால் நீதிமன்றம் செல்வோம் என்றும் இந்த அறிக்கையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். புதுச்சேரியில் அரசு தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. புதுவை அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றது. தற்பொழுது ஒருங்கிணைந்த பட்டதாரி நிலைய தேர்வு, ஒருங்கிணைந்த மேல்நிலைப் பள்ளி நிலை தேர்வு மற்றும் ஒருங்கிணைந்த உயர்நிலைப் பள்ளி நிலை தேர்வுக்கான அறிவிப்பை புதுச்சேரி தேர்வாணையம் கடந்த நவம்பர் மாதம் 16ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இணையதளத்தின் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கடந்த 14ஆம் தேதி கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. கடைசி நேரத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஏராளமானோர் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியவில்லை. எனவே கால அவகாசம் வழங்க
வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கீழ்நிலை எழுத்தர் பணிக்கு 17ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் விண்ணப்பங்கள் பெறப்படுகின்றது. 18ஆம் தேதி மாலை 6 மணி வரை விண்ணப்பிக்கலாம். மேல்நிலை எழுத்தர் பணிக்கு 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 20ஆம் தேதி மாலை 6 மணி வரை விண்ணப்பிக்கலாம். இளைநிலை நூலக உதவியாளர் மற்றும் இதர 9 பதவிகளுக்கு வருகின்ற 21ஆம் தேதி காலை 6 மணி முதல் 22ஆம் தேதி மாலை 6 மணி வரை விண்ணப்பிக்கலாம். இந்த கால நீடிப்பு ஒருமுறை மட்டுமே வழங்கப்படும். இதனை விண்ணப்பதாரர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். வயது வரம்பு, கல்வி தகுதி, வசிப்பிடம், சமூகம் உட்பட இதர நிபந்தனைகள் ஏற்கனவே குறிப்பிட்ட அறிவிப்பின்படியே தொடரும் எனவும் முன்பு தெரிவிக்கப்பட்ட இதர விதிமுறைகளில் மாற்றமில்லை எனவும் புதுச்சேரி அரசு தேர்வு ஆணைய சார்பு செயலர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நீண்ட இழுபறிக்கு பின் துவங்கப்பட்ட உப்பனாறு வாய்க்கால் மேம்பால பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி நகர பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக காமராஜர் சாலை மற்றும் மறைமலை அடிகள் சாலை இணைக்கும் வகையில் உப்பனாற்றின் மேல் மேம்பாலம் அமைக்க கடந்த 2008இல் அரசு திட்டமிட்டு 3.50 கோடி செலவில் பாலத்திற்கு ஃபைல் பவுண்டேஷன் அமைக்கப்பட்டது. அதன் பிறகு பணிகள் மேற்கொள்ளப்படாமல் கிடப்பில் போடப்பட்டது. பின்னர் 2016இல் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் மீண்டும் 37 கோடி செலவில் மேம்பாலம் கட்டும் பணி துவங்கியது. இந்த மேம்பாலம் 732 மீட்டர் நீளம், 12 மீட்டர் அகலத்தில் இருவழி சாலையாகவும் இருபுறமும் 1.50 மீட்டர் நடைபாதை இருக்கும் வகையிலும் கட்ட திட்டமிடப்பட்டது. பாலத்தின் பணிகள் 85% நடந்து முடிந்து காமராஜர் சாலை, மறைமலை அடிகள் சாலைகளை இணைக்கும் வகையில் 50 மீட்டருக்கு பாலம் கட்ட வேண்டும் எனவும் நிதி பிரச்சினை காரணமாக 2019ஆம் ஆண்டு இறுதியில் பாலத்தை கட்டி வந்த தனியார் நிறுவனம் பணிகளை நிறுத்தியதால் 6 ஆண்டு காலமாக பாலம் பணி கிடப்பில் போடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 29.25 கோடி செலவில் பாலத்தின் மீதம் உள்ள பணியை முடிப்பதற்கு காமராஜர் சாலை பாலாஜி திரையரங்கம் அருகில் உள்ள பிரெஞ்சு ஆட்சியர் காலத்தில் கட்டப்பட்ட பழைய பாலத்தின் ஒரு பகுதியை இடித்துவிட்டு புதிதாக கட்டவும் பணிகள் தொடங்கப்பட்டது. மீண்டும் பாலம் கட்டுமான பணிகள் நின்று போனது. கடந்த 5 மாதங்களாக பணிகள் எதுவும் நடைபெறாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதற்கு பின் துவங்கப்பட்ட கடலூர் சாலை, முதலியார்பேட்டை ரயில்வே மேம்பால பணிகள் வேகமாக நடைபெற்று பில்லர்கள் அமைக்கப்பட்டுவிட்டது. ஆனால் தேவையற்ற அழுத்தம் காரணமாக உப்பனாறு கால்வாய் பணிகள் நடைபெறாமல் மீண்டும் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதற்கு உடனடியாக ஆளுநர் தலையிட்டு கட்டுமான பணிகளை துவங்க வேண்டும் என பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவிலில் டிசம்பர் 19ஆம் தேதி அனுமன் ஜெயந்தி விழா நடைபெறவுள்ளது. புதுச்சேரி திண்டிவனம் சாலையில் பஞ்சவடியில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமன் ஜெயந்தி விழா டிசம்பர் 15ஆம் தேதி மாலை அனுஞ்செய், மகா சங்கல்பம், புண்ணிய ஹாவாசனம் மற்றும் வாஸ்து சாந்தியுடன் துவங்கியது. 16ஆம் தேதி யாகசாலை பூஜை நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக 17ஆம் தேதி காலை 3ஆம் கால யாக பூஜையும் மாலை 4ஆம் கால பூஜையும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 18ஆம் தேதி காலை 5ஆம் கால பூஜையும் மாலை 6ஆம் கால யாக பூஜையும், புண்ணிய ஹாவாசனம், பஞ்சஹாஸ்த ஹோமம், மூல மந்திர ஹோமம், பூர்ணஹாதி சாற்று முறை, லட்சார்ச்சனை நடைபெறுகிறது. மேலும் டிசம்பர் 19ஆம் தேதி அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு காலை 7 மணிக்கு யஜமான மகா சங்கல்பங்கள், புண்ணிய ஹாவாசனம், பஞ்சஹாஸ்த ஹோமம், மூலமந்திர ஹோமம், லட்சார்ச்சனை பூர்த்தி நடைபெறுகிறது. இதைத் தொடர்ந்து காலை 8:30 மணிக்கு 2000 லிட்டர் பால், பன்னீர் மற்றும் வாசனை திரவியங்களுடன் மூலவரான 36 அடி உயர ஆஞ்சநேயர் சுவாமிக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெறுகிறது. மேலும் 7ஆம் கால யாக பூஜை, பூர்ணஹாதி, கட புறப்பாடு மற்றும் கட அபிஷேகம் நடைபெறுகிறது. பின்னர் சுவாமிக்கு அலங்காரம் செய்யப்பட்டு நடை திறக்கப்பட்டு புஷ்ப விருஷ்டி வேத கோஷம், சோடச உபசாரம் நடைபெறுகிறது. மாலை 4 மணிக்கு சீதாராம திருக்கல்யாண உற்சவம் நடைபெறவுள்ளது. வனத்துறை அலுவலகத்தில் பாம்பு கடியை கண்டறிவது குறித்து அரசு மருத்துவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. பாம்பு கடியால் பாதிக்கப்படும் மக்களுக்கு எவ்வாறு சிகிச்சை அளிப்பது, பாம்புகளை எவ்வாறு அடையாளம் காண்பது என்பது குறித்து புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறையில் உள்ள டாக்டர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றது. அதன்படி கடலூர் சாலையில் உள்ள வனத்துறை அலுவலகத்தில் மருத்துவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. கால்நடைத்துறை இணை இயக்குநர் டாக்டர் குமரன் பாம்புகளின் வகை, அதன் விஷத்தன்மை குறித்து விளக்கினார். கண்ணாடி விரியன், கட்டு விரியன், நல்ல பாம்பு, மலைப்பாம்பு ஆகிய 4 வகையான பாம்புகளை கண்காணித்து அதனை எவ்வாறு அடையாளம் காண்பது, அந்த பாம்புகளின் குணாதிசயங்கள் குறித்து விளக்கப்பட்டது.
மேலும் பாம்பு கடியில் இருந்து பொதுமக்களை எவ்வாறு பாதுகாப்பது, பாம்பு கடிகளை எவ்வாறு அடையாளம் காண்பது என்பது குறித்தும் பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் 10 மருத்துவர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். இதுகுறித்து மருத்துவர்கள் கூறுகையில், தாங்கள் பணியில் இருக்கும்பொழுது பாம்பு கடிக்காக சிகிச்சைக்கு வரும் சிலர் கையில் பாம்பை எடுத்து வருகின்றனர் எனவும், சிலர் பாம்புகளை கையில் எடுத்து வருவது இல்லை, அது கடித்த தடத்தை வைத்து அது விஷப்பாம்பா அல்லது விஷம் இல்லாததா என அடையாளம் காண முடியும். பாம்பு கடித்தால் பதற்றம் அடையக்கூடாது, பாதிக்கப்பட்டவர்களை அமைதியாக அமர வைக்க வேண்டும். பாம்பு கடித்த பகுதியில் கயிற்றால் கட்டவோ கத்தியால் கிழிக்கவோ கூடாது, அது மேலும் ஆபத்தாக அமையக்கூடும் எனவும், உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் எனவும் பயிற்சி அளிக்கப்பட்டது. புதுச்சேரியில் செயின் பறித்த வழக்குகளில் 2 காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி ஆலங்குப்பத்தை சேர்ந்தவர் ஜெயந்தி. இவர் கடந்த 7ஆம் தேதி காலை தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை பேருந்து நிறுத்தம் அருகே கம்பெனிக்கு நடந்து சென்றுள்ளார். அப்பொழுது பைக்கில் பின்னால் வந்த மர்ம நபர்கள் 2 ஜெயந்தியின் 1 சவரன் செயினை பறித்து சென்றுள்ளனர். இதேபோல் கடந்த 9ஆம் தேதி கதிர்காமத்தை சேர்ந்த ராஜசேகரன் மனைவி தமிழ்ச்செல்வி வாக்கிங் சென்றபொழுது பைக்கில் வந்த மர்ம நபர்கள் அவரிடம் 6 சவரன் தாலி செயினை பறித்து சென்றுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பெயரில் டி நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஆய்வாளர் முத்துக்குமரன் மேற்பார்வையில் துணை ஆய்வாளர் ரமேஷ் தலைமையில் தனிப்படை காவலர்கள் விசாரித்தனர். சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்ததில் கிடைத்த தகவலின் பெயரில் தமிழகத்தில் பல இடங்களில் செயின் பறிப்பில் தேடப்பட்டு வரும் திருவண்ணாமலையை சேர்ந்த ராமமூர்த்தி மகன் அரசு என்கின்ற வல்லரசு, பெங்களூரை சேர்ந்த அட்டபாஷா மகன் காலு என்கின்ற இப்ராஹிம் பாஷா என்பது தெரியவந்துள்ளது. இருவரும் துத்திப்பட்டு பகுதியில் பதுங்கி இருப்பதாக தகவல் வந்துள்ளது. அதன் பேரில் தனிப்படை காவலர்கள் விரைந்து சென்று இருவரையும் பிடிக்க முயன்றபோது இப்ராஹிம் பாஷா பைக்கில் இருந்து விழுந்ததில் அவரது வலது கை முறிந்துள்ளது. இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் இருந்து 10 சவரம் நகைகள், யமஹா MT-15 பைக், 2 மொபைல் போன்கள் பறிமுதல் செய்துள்ளனர். பின்னர் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். இவ்வழக்கில் விரைந்து செயல்பட்ட காவலர்களை டிஐஜி சத்யசுந்தரம், முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் கலைவாணன் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் ரகுநாயகம் ஆகியோர் பாராட்டியுள்ளனர். தென் மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தென் மாவட்டங்களில் டிசம்பர் 18ஆம் தேதி மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும், வட மாவட்டங்கள் புதுச்சேரியில் வறண்ட வானிலை காணப்படும் எனவும், தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 18ஆம் தேதி துவங்கி வரும் டிசம்பர் 21ஆம் தேதி வரை குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 18ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் எனவும், ஒரு சில இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. 7 பேரிடம் 25 லட்சத்திற்கும் மேல் மோசடி செய்த மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தை சேர்ந்த நபர் டிரேடிங் செய்வதற்காக ஆன்லைனில் தேடியுள்ளார். அவரை வாட்ஸ்அப் மூலம் மர்ம நபர் ஒருவர் தொடர்பு கொண்டு டிரேடிங் குறித்து ஆலோசனை வழங்கியுள்ளார். இதனை அடுத்து தான் கூறும் நிறுவனத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதனை நம்பிய அவர் மர்ம நபர் சொன்ன நிறுவனத்தில் 22,45,000 முதலீடு செய்துள்ளார். அந்த லாபத்தை அவரால் எடுக்க முடியாமல் போயுள்ளது. இதேபோல் சேதராப்பட்டை சேர்ந்த பெண் ஆன்லைன் தகவல் பதிவு வேலை என நம்பி 1,15,000 மர்ம நபருக்கு அனுப்பி ஏமாந்துள்ளார். அதேபோல் பாகூரை சேர்ந்த நபர் 85,500 ரூபாய், ராஜா அண்ணாமலையார் நகரை சேர்ந்த நபர் 55,000, உருளையன்பேட்டையை சேர்ந்த நபர் 47,887, முத்தியால்பேட்டையை சேர்ந்த பெண் 500 ரூபாய், உருளையன்பேட்டையை சேர்ந்த பெண் 1,649 ரூபாய் என 7 பேர் மொத்தம் 25,50,536 ரூபாயை ஆன்லைன் மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பெயரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 12,360 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,210 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.